ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப நல்லவங்க, அல்லாஹ் குர்ஆன்ல பேசி காட்டுவான். அப்படிப்பட்ட ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்படிப்பட்ட சோதனைகளை எல்லாம் அல்லாஹ் தருகிறான் என்று பார்க்க வேண்டும். ஒன்று இருந்து ஒன்று இழப்பது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? நம்ம இடத்துல இல்லாம ஒன்று போயிடுச்சுன்னா அது வேற, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பொருள் இல்லாம போயிடுச்சுன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா? ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க செல்வ செழிப்பா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க, செல்ல செழிப்பா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. எல்லா பொருளாதாரங்களும் முடக்கப்படுகின்றன. ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பொருளாதாரங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டன, எதுவும் இல்லை ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல. சரி, பொருளாதாரம் தான் இல்லைன்னு பார்த்தோம்னா அடுத்தடுத்து தன்னுடைய பிள்ளைகளை இழக்கின்றார்கள் ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க. பொருளாதாரம் இல்ல, பிள்ளைகள் ஆட்சி போடுறாங்க பார்த்தா பிள்ளைகளும் இல்ல, பிள்ளைகளும் இல்ல. இரண்டாவது கட்டமா முடிஞ்சு போயிடுச்சு, பிள்ளைகளும் இல்ல. மூன்றாவது கட்டமா அல்லாஹ் சோதிக்கிறான். எப்படிப்பட்ட சோதனை? சரி, பொருளாதாரம் இல்ல, பிள்ளைங்க இல்ல, ஏதாவது கை கால் நல்லா இருந்தா ஆரோக்கியமா உழைச்சு சம்பாதிக்கலாம்னு பார்த்தா அல்லாஹ் அப்படியும் அங்க சோதிக்கின்றான். அல்லாஹ் எல்லா விஷயத்திலும் சோதித்தான். உடலில் ஒரு நோயை கொடுத்து எல்லா இடமும் அறிஞர்கள் சொல்வார்கள் ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் நாவும் கல்வும் மாத்திரம் தான் சரியா இருந்தது, மற்ற எல்லா விஷயத்திலும் அல்லாஹ் நோயை கொடுத்துட்டான். உடல் ரீதியா நோய், இப்ப உடல் ரீதியா நோயா இருக்குன்னா கூட அக்கம் பக்கத்துல இருக்கவங்க யாராவது நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, உறுதுணையா இருப்பாங்கன்னு பார்த்தா ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறாங்க, ஊருடைய எல்லையை விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனைவியும் இருப்பார்கள், ரெண்டே பேர் தான் இருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும், எவ்வளவு செல்வந்தனாக வாழ்ந்து எவ்வளவு செல்வங்களை வைத்து வாழ்ந்து ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் பொருளாதாரத்தை இழந்துட்டாங்க, பிள்ளை இழந்துட்டாங்க, பிள்ளை இழந்துட்டாங்க, உடல் முழுக்க நோய் இருக்கின்றது. அப்பொழுதும் ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்களா, அல்லாஹ் கொடுத்தான், அல்லாஹ் எடுத்துக்கிட்டான், அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் தருவான்னு சொல்லி இருப்பாங்க ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க. எதுவுமே இல்ல ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட. ஆனா ஐயூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு அந்த ஊர் விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்கல்ல, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ரெண்டு நபர்கள் மாத்திரம் ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் வந்து பார்த்துட்டு போவாங்க. ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் வந்து பார்த்துட்டு போவாங்க. ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் பார்க்கக்கூடிய ரெண்டு நபர்களும் பேசிக்கிறாங்க. ஐயூப் என்ன பாவம் செஞ்சான்னு தெரியல, ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன பாவம் செஞ்சாங்கன்னு தெரியல. அல்லாஹ் இத்தனை ஆண்டுகள் சாதாரணமாக இல்ல, 18 ஆண்டுகளாக ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் உடலில் நோய் இருந்தது. 18 ஆண்டுகளாக ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் உடலில் நோய் இருந்தது. 18 ஆண்டுகளா அல்லாஹ் இவ்வளவு கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கான். அப்படி என்ன பெரிய பாவம் செஞ்சுட்டான்? அல்லாஹ் ஊர்ல இல்லாத எல்லா ஊர்ல கொடுக்காத நோய் எல்லாம் ஐயூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுத்திருக்கான்னு சொல்லி ரெண்டு நபர்களும் ஐயூப் அலைஹிஸ்ஸலாமுடைய நண்பர்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிட்டு வந்துடுறாங்க. ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் பார்க்க வரும் பொழுது ஒருத்தர் தாங்க முடியாம ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட கேட்கிறாங்க, அப்படி என்னதான் நீங்க செஞ்சீங்க? அல்லாஹ் இவ்வளவு பெரிய நோயை கொடுத்திருக்கார், ஏன்னா அல்லாஹ் 18 ஆண்டுகளாக உங்களுக்கு இப்படியே ஒரு நோயை கொண்டு வைத்திருக்கின்றாரே, அப்போ நீங்க என்னதான் செஞ்சிருப்பீங்கன்னு தெரியலன்னு சொல்லி ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட கேட்கும் பொழுது ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தைகள் யோசிக்க வேண்டும். ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நான் என்ன செஞ்சிட போறேன், நான் என்ன செஞ்சிட போறேன், நான் என்ன செஞ்சிட போறேன், நான் எவ்வளவு எந்த அளவுக்கு இருக்கும் தெரியுமா? ரெண்டு நபர்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா, ரெண்டு நபர்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா அதுல ஒருத்தர் அல்லாஹ்வின் மீது தவறாக சத்தியம் செய்து விடுவார் என்பதன் பயந்துனா ஓடி வீட்டுக்கு வந்து யா அல்லாஹ் அவங்களை பாதுகாத்துரு யா அல்லாஹ்னு சொல்லி அவங்களுக்காக நான் துஆ செய்வேன்னு சொல்றாங்க ஐயூப் அலைஹிஸ்ஸலாம். இப்போ ஐயூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு எவ்வளவு சோதனைகள் இருக்கின்றது, அந்த எல்லா சோதனைகளிலும் ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை விடல, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை விடல. அல்லாஹ் கிட்ட கேக்குறாங்க, யா அல்லாஹ் எனக்கு ஒரு நோயை கொடுத்திருக்க, அதை ஷிஃபா செய்யன்னு கேக்குறாங்க. எல்லா கஷ்டங்களும் வந்துடுச்சா? எல்லா கஷ்டங்களும் இருக்காங்க, சும்மா இல்ல. 18 ஆண்டுகளாக பிள்ளைகளை இழந்து விட்டார்கள், பிள்ளைகளை இழந்து விட்டார்கள், உடல் முழுக்க நோய் இருக்கின்றது, ஊரை விட்டு ஒதுக்கி வைத்து விட்டார்கள், ஒதுக்கி வைத்து விட்டார்கள். யாரும் இல்லாத ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து பொறுமையோடு இருந்தார்கள். அப்படியே மாத்தலாம் கொஞ்ச காலம் கழிச்சு அல்லாஹ் சொன்னால பஷீரி சாபிரின் அல்லாஹ் மாத்துறான். ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு இடத்துக்கு வெளியே போறாங்க, அல்லாஹ் வஹி அனுப்புறான், ஐயூபே உங்க கால் அங்க தட்டுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அங்க தட்டுற உடனே அந்த இடத்துல இருந்து ஒரு குளிர்ந்த பானம் வரும், ஒரு தண்ணி இருக்கும். அந்த தண்ணியை சொல்லுவான் அல்லாஹ், அந்த தண்ணியை குடிங்க ஐயூபே, அந்த தண்ணியை குடிச்சுக்கிறீங்க, நீங்க அந்த தண்ணியை குடிங்கன்னுவான், அந்த தண்ணியில குடிக்க சொல்லுவான். ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த தண்ணியை குடிப்பாங்க, அந்த தண்ணியில குளிச்சிருவாங்க. குளிச்ச உடனே இருந்ததை போன்று எல்லாம் அப்படியே கிடைத்து விடும். இருந்த அழகை விட, இதற்கு முன்னால் இருந்த அழகை விட, நோய்க்கு முன்னால் இருந்த அழகை விட அழகான தோற்றத்தை ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்து விடுவார், ஆரோக்கியத்தை கொடுத்து விடுவார். ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் கிளியர் ஆயிட்டு வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வர்றாங்க ஐயூப் அலைஹிஸ்ஸலாம். ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் மனைவி இருப்பாங்க.
வந்து ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் கேட்க நின்றுட்டு இருக்காங்க. ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல அவங்க மனைவி கேட்கிறாங்க, நீங்க அல்லாஹ்வினுடைய நபி ஐயூப் எங்கனா பாத்தீங்களான்னு ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் கிட்டே கேட்கிறாங்க. ஆனா உங்களை போலதான் ஒரு சின்ன வயசுல இருக்கும் பொழுது அழகும் தோற்றமும் உங்களை போன்றுதான் இருக்கும். எல்லாம் உங்களுக்கு வரக்கத்தை செய்யட்டும், உங்களை மாதிரிதான் இருப்பாங்க. பாத்தீங்களான்னு கேட்கிறாங்க. ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் சிரிச்சு கொண்டே சொன்னார்கள், நான் தான் ஐயூப் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இழந்த உடல் ஆரோக்கியத்தை கொடுத்தான், அதை விட அழகான தோற்றத்தை கொடுத்தான், அதை விட அழகான ஆரோக்கியத்தை கொடுத்தான், இழந்த செல்வங்களை எல்லாம் திரும்ப கொடுத்தான், இழந்த ஆட்சியெல்லாம் திரும்ப கொடுத்தான், குழந்தைகளை கொடுத்தான், எல்லா விஷயத்தையும் கொடுத்துட்டான். அல்லாஹ் சொல்ல வர்றது என்னன்னா, நான் ஒண்ணு ஒரு கட்டத்துல சோதிப்பேன், உனக்கு கஷ்டம் வரும், உன்னை பக்குவப்படுத்துறேன்னு வச்சுக்கியே, உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, உன்னை நான் பக்குவப்படுத்துறேன், அவ்வளவுதான். அப்போ அல்லாஹ் எல்லா விஷயத்திலும் ஒரு சோதனைக்கு பின்னால, ஒரு கஷ்டத்திற்கு பின்னால அல்லாஹ் ஒரு நல்லதை கொடுப்பான், ஒரு நல்ல விஷயத்தை அல்லாஹ் கொடுப்பான். அதுக்காக வேண்டி நமக்கு பொறுமையா இருக்கணும்,